வெல்கம் டு ரேபிட் மேத்ஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கூடிய பிஎட் ஃபஸ்ட் இயர், அதே போல் எம்எட் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸ் எப்பொழுது வரும்ன்றது நிறைய பேருக்கான ஒரு டவுட்ஸாக இருக்குது. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் கைடன்ஸ் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் நமக்கு தற்போது பார்த்திங்கன்னா பிஎட் செகண்ட் இயருக்கான தேர்டு செமஸ்டர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் தற்போது ஷெடியூல் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸை பொறுத்தவரையில் பிஎட்டுக்கு மார்ச் 1ஆம் தேதி வரலுமே நமக்கு ப்ராக்டிக்கல்ஸ் ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் மார்ச் 1ஆம் தேதி வரலுமே பார்த்திங்கன்னா பிஎட்டுக்கான ப்ராக்டிக்கல்ஸ் தேர்டு செமஸ்டர் நடந்துகிட்ருக்கோம். பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டர், அதே போல் எம்எட் ஃபஸ்ட்டு செமஸ்டர். ஸோ அப்போ பிஎட் ஃபஸ்ட் செமஸ்டர் இருந்தாலும் சரி, எம்எட் தேர்டு செமஸ்டர் இருந்தாலும் சரி, எப்பொழுது உங்களுக்கு எக்ஸாமினேஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நம்மளுக்கு இந்த மார்ச் 1ஆம் தேதி முடிந்த பிறகு தான் நமக்கு டைம் டேபிள் தருவாங்க. ஸோ அப்படி டைம் டேபிள் மார்ச் 1ஆம் தேதிக்கு பிறகு வந்ததுன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் டைம் இருக்கும். ஸோ அப்போ எப்படி பார்த்தாலுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மார்ச் 2nd அல்லது 3rd வீக், ஸோ அப்போ மார்ச் எண்டில் தான் எக்ஸாமினேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இந்த ப்ராக்டிக்கல் முடிகிற டேட்டு பார்த்திங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி. ஸோ அதன் பிறகு நமக்கு டைம் டேபிள் வந்ததுன்னா ஒரு 2 வீக்ஸ் நம்மளுக்கு டைம் தராங்கன்னு பார்த்திங்கன்னா நமக்கு மார்ச் 2nd வீக் நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் மார்ச் 2nd வீக்குன்றது ஆகிடும். அதே போல் எம்எட்டுக்கான தேர்ட் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸும் ஸோ சேம் ஆஸ் ஃபஸ்ட் செமஸ்டர் கூட தான் வரும். 4th செமஸ்டர், ஸோ சப்போஸ் நீங்கள் அரியர்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஸோ சேம் அட் த சேம் டைம் உங்களுக்கு இருக்கும். கரண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ தேர்ட் செமஸ்டர் ப்ராக்டிக்கல் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 4th செமஸ்டர் எப்பொழுது வரும்னு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த பிஎட் இருந்தாலும் சரி, எம்எட் கரண்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு 4th செமஸ்டரை பொறுத்தவரையில் நம்மளுக்கு மே மந்த்து. ஸோ அப்போ மே மந்த் வந்து கட்டாயமாக எல்லாருக்குமே அந்த ஃபைனல் செமஸ்டர் எக்ஸாமினேஷன்ஸுன்றது இருக்கும் மே மந்த்து. ஸோ அப்போ ஈச் செமஸ்டர் கால்குலேஷனுக்கு 100 டேஸை பேஸ் பண்ணி நம்மளுக்கு எப்பொழுதுமே பிஎட்டை பொறுத்தவரை மேக்ஸிமம் மே மந்த்து 4th செமஸ்டர் எக்ஸாமினேஷன் பிஎட்டாக இருந்தாலும் சரி, எம்எட்டாக இருந்தாலும் கண்டக்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அப்போ ஃபஸ்ட் அண்டு தேர்டு செமஸ்டர் பிஎட் எம்எட்டை பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா பிஎட்டுக்கு வந்து தேர்டு செமஸ்டர் ப்ராக்டிக்கலு. ஸோ அப்போ எம்எட் தேர்டு செமஸ்டரும் பிஎட் ஃபஸ்ட்டு செமஸ்டரும் கட்டாயமாக நம்மளுக்கு மார்ச் 2nd வீக் போல் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. எந்த தகவல் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள். பிஎட்டுக்கான 4th செமஸ்டர் புக்ஸ் தேவைப்படும் நம்ம சேனல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எம்எட் ஃபஸ்ட் செம் தேர்டு செமஸ்டருக்கான எல்லா புக்ஸுமே நம்மளுடைய சேனல் வழியாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். புக்ஸ் தேவைப்படுறவங்க நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.